ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்னன்னா, கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் ஒரு நாள் வந்து காலையிலே ஆரம்பித்த வேலையை, துணியெல்லாம் நல்லா பால்கனியில் துவைச்சி போட்டாச்சு. கிச்சனில் யூட்டிலிட்டி ஏரியா இருக்கும் இல்லையா, அதுலேயே ஒரு பால்கனி மாதிரி ப்ரொவிஷன் இருக்கிறனால துணி எல்லாத்தையுமே துவைச்சி போட்டாச்சு. என்னோடய கிச்சன் லுக்கை பாருங்கள், பயங்கரமாக வந்து டர்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பொருள்லாம் அங்கங்கே செதறி அங்கங்கே இருக்கிறது. ஸோ ஆஃபீஸ் வந்து பயங்கரமான டென்ஷன் ஒர்க் போயிட்டுருந்தது. 2 வீக்ஸாகவே பயங்கரமாக ஒரு இம்பார்ட்டண்ட் இனாக்ரேஷன் இருந்ததுனால. ஸோ அதனால் கிச்சனை வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ எடுத்த பொருள்லாம் அங்கங்கே கிடந்தது. அதனால் காலையிலே வந்து துணியை துவைச்சாச்சு. தென் வந்து பால் காய்ச்சி டீ குடிச்சிட்டு சாப்பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி முட்டைகோஸ் பொரியல், சாதம், தென் வந்து துவையல், புதினா அண்ட் கருவேப்பிலை துவையல் அரைச்சிடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ சைட் பை க்ளீன் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து கிச்சன் வர தேவையில்லை, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தேன் சாட்டர்டே. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி கிச்சனோட லுக் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஆனவொன்னே க்ளீன் பண்ணலான்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நேரத்தில் அந்த ஒர்க்கை ஏதாவது முடிச்சுட்டு அவசரத்தில் அப்புறம் இன்னொரு நாள் பண்ணலாம் தள்ளியே போயிடும். ஸோ இந்த பேண்ட்ரி, இந்த ஓப்பன் ஷெல்ஃப் பார்த்திங்கனாவும் அதுவும் அங்கங்கே இதாகிடுச்சு. மேலே 2 ஷெல்ஃப் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது இந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். அடுத்த 2 ஷெல்ஃபை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. க்ராசரிலாம் கொஞ்சம் இருந்தது, மீதி இல்லாமல் இருந்ததும் இருக்குது, காலியானதும் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி ஒன்று அப்பப்போ தேவையானதை மட்டும் வாங்கிட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் என்னாச்சுன்னா, இப்போ யூட்டிலிட்டி ஏரியாவை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி வெளியில் எடுத்துருவோம். அழுக்கான பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியா ரொம்பவே வசதியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் கிச்சனுக்கு. ப்ளஸ் ஏதாவது ஒரு பொருள் கிச்சனில் வைக்க முடியாத பொருட்கள், இப்போ வந்து க்ளீனிங் சப்ளைஸ் இந்த மாதிரிலாம் கூட நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். யூட்டிலிட்டி ஏரியா இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த வந்து க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கஷ்டமாக இருக்கும் உள்ளே வைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மாப்பாக இருந்தாலும் சரி, ப்ரூம் ஸ்டிக்காக இருந்தாலும் இல்லை குப்பை தொட்டி எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாற்று அடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஏரியா ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ கிச்சன் அந்த யூட்டிலிட்டி ஏரியா நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெட்ரூம் வந்து இன்றைக்கி வந்து பெட்ஷீட்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம். ரொம்பவே அழுக்காயிடுச்சு. தலைகாணிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் கரை ப்ளஸ் அழுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருந்தது. சரி, இதையும் வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாம் காய வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து வெயில் காலமும் வந்துருச்சு. குளிர்காலமாக இருந்தது, இப்போ வெயில் காலமும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஐடியலாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சிட்டோன்னா. ஸோ இந்த குஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து குஷன் கவர் வந்து பெருசாக இருக்கும், குஷன் சின்னது, அதனால் பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே கழட்டி எடுத்து வச்சேன். சரி, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போட்டுடலாம் வாஷிங் மிஷினில் அப்படின்ட்டு. வீக்லி ஒன்ஸ், பாப்பா சின்ன வயசாக இருக்கும் போது வீக்லி ஒன்ஸ் அழகாக வந்து வீக்லி ட்வைஸே கூட நான் வந்து இந்த பெட்ஸ்ப்ரெட்ஸு, பெட்ஷீட்ஸு, இந்த சப்ளைஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருவேன். இப்போல்லாம் சண்டே வந்தால் தான் பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 2 பெட் ஸ்ப்ரெட் சேர்த்துட்டு நம்ம துவைச்சிட்டு காய வச்சிடுறது. அப்போ தான் அடுத்த வாரமும் நம்ம வாரம் துவைக்க வேண்டிய நிலமை இருக்காது. ஒரு பெட் ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுட்டு அடுத்தது போட்டுக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு யூட்டிலிட்டி ஏரியா தான் நம்ம காய வச்சிட்டோமே, அதை போய் கழுவி வச்சிடலான்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் டூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது இருக்கும். எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம், அதுக்கான சொல்யூஷன், தென் வந்து ஸ்க்ரப்பர் வேணுமா, தென் வந்து ஒட்டடை அடிக்கிறதுக்கு என்ன மாதிரி டூலு, கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷஸ்ஸு, தென் க்ளீனிங் சொல்யூஷன். அதுவும் வந்து இதெல்லாம் வந்து ப்ரியாராக வந்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வந்து அழகாக ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருக்கும் அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி கிச்சன் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேவையில்லாத பொருள், நம்ம தினமும் டே டு டே யூஸ் பண்ண ஐட்டம்ஸை வந்து தேவையில்லாத பொருளை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டாவே கிளட்டர் ஃப்ரீயாக அழகாக க்ளீனாக ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தினமும் பார்த்திங்கன்னா காலையில் பால் பேக்கெட் கவரு, தென் வந்து க்ராசரி ஐட்டம்ஸு, இல்லை ஒரு காஃபி தூள் யூஸ் பண்ணால் கூட அதோட கவர், பேக், ஏதாவது கவர், நம்ம எதாவது காய்கறி வாங்கிட்டு வரோம், இந்த மாதிரி திங்ஸு வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து மாவு வாங்கிட்டு வருவோம், இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் அப்படியே சேரும். ஸோ அப்பப்போ அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். தேங்காய் உடைச்சோன்னா தேங்காய் நார்,
தென் வந்து இப்போ ஊறுகாய் யூஸ் பண்ணோம், ஊறுகாய் பாட்டில், நெய் எல்லாமே வந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த நாள் வந்து அப்படி போயிடுச்சு. அடுத்த 2வது வாரம் சண்டே என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்றைக்கி தான் என்னால் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து அன்றைக்கி மார்னிங் எல்லாமே டிஃபன் அண்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வந்து மார்னிங் வந்து சேமியா உப்புமா, சாதம், காரக்குழம்பு, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம் வந்து ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி டைனிங் டேபிள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் வச்சுட்டு கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுருவோம், ப்ளஸ் ஹாலில் கீழே வச்சுருவோம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதனால் அந்த பாத்திர ஸ்டாண்டு, பேண்ட்ரியில் இருந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு, சைடில் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒரு கச்சா முச்சான்னு ஆனதுக்கப்புறம் வந்து எப்படா க்ளீன் பண்ண போகிறோன்ட்டு இருக்கும். பட் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை செஞ்சிடலாம். எதுக்கு வந்து அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, கேஸ் பக்கத்தில் வந்து குருமா செய்யும் போது அப்படியே கொட்டிடுச்சு. அதை பார்த்தோன்னே சரி வேறு இனிமேல் டைம் டிலே பண்ணக்கூடாது, நம்ம பண்ணிடலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து பனிக்காலத்தில் வந்து நம்ம கிச்சன் வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி வேறு சில்லுன்னு இருக்கும், நிற்கவே முடியாது, குளிரில் சமைக்கவும் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுனால இது ஐடியலாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு இந்த வேலையை வந்து ஷியராக கண்டிப்பாக முடிச்சிடலான்ட்டு ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் உள்ள மேலெல்லாம் எடுத்தாச்சு. அண்டர் த கவுண்டர் டாப்பும் வந்து நிறைய திங்ஸ், இந்த அட்டைப்பெட்டி, ஆயில் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணதோட அட்டைப்பெட்டி வச்சுருந்தேன் கிராஃப்ட் ஏதாவது செய்யலான்ட்டு. அது எல்லாமே கீழே கிடந்தது. தென் இந்த வந்து சிசர் வந்து அடுப்புலேயே கீழே கட்டியிருப்போம், எப்போயுமே பால் பாக்கெட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிசர் தேடி வரோன்ட்டு இதிலேயே கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. டோட்டலாக அப்படியே வீடை வந்து காலி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளசண்ட் லுக் இருக்கும். கிச்சனே வந்து ரொம்ப ஃப்ரீயாக, ஹைஜீனிக்காக, க்ளீனாக, தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம அழகாக வைப்போம். ஃபஸ்ட்டெல்லாம் வீடு நமக்கு குடி போகும்போதே பார்த்திங்கன்னா அழகாக திங்ஸ் இருக்கும். போக 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 அப்படியே நம்ம ஷாப் பண்ணி அழகாக சேர்த்துருவோம் வீட்டில் இருக்கிற பொருள். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சன் பார்த்திங்கன்னா எல்லாமே காலி ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்னொன்று வந்து ஒட்டடை அடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து இன்ன வரைக்கும் அந்த பழைய வீட்டிலலாம் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு வரல நான். ஸோ இப்போ வந்து ப்ரூம் ஸ்டிக்லேயே நான் எப்பயுமே பண்ணிக்கிறது. அதிலே பண்ணிவிட்டு பேண்ட்ரி ஷெல்ஃப் மட்டும் லைட்டாக பண்ணேன். பட் வந்து ரொம்ப அது வந்து நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதில் போய் ப்ரூம் ஸ்டிக் வைக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறமா வந்து துணி வச்சு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே சில டைமில் ஷெல்ஃபில் மேலே பணம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் மேலே தூக்கி போடுவோம். அதுதான் மேலே ஒரு பணம் கிடச்சிது, ₹100. தென் வந்து இந்த கார்னர்லேருந்து எல்லாமே என்னோடய ஒயிட் டைல்ஸ் கிச்சனில் இருந்ததுனால வந்து பயங்கரமான அழுக்குனா கண்டிப்பாக நல்லா தெரியும். அது எனக்கு வந்து எப்பயுமே லைட் கலர் ஒரு கொஞ்சம் கலர் தெரியாத மாதிரி, அழுக்கு தெரியாத மாதிரி கலர் தான் வந்து எப்பயுமே ட்ரெஸ்லேயும் சரி, வீட்டு டைல்ஸ் எதாக இருந்தாலுமே, வால் பெயிண்டிங்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டால் அழுக்கு அவ்வளோவா வெளியில் தெரியாது. ஸோ இந்த ஒயிட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், பட் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். ரெகுலராக பண்ணலன்னா வந்து நல்லாவே லுக் வெளியில் காட்டிடும் கலரு. ஸோ எல்லா குப்பையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த குப்பை எல்லாத்தையும் வெளியில் போட்டால் தான் அப்புறமா வேலை புரியும் அப்படிங்கிறனால இந்த கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி சேர்த்து வைக்கிறதே வந்து சாம்பிராணி ஏதாவது போடுறதுக்கு தான். அது அதிகமாக சேர்ந்துருது. வேறு என்ன பண்ணுறது, இதான் என்னடா கொட்டாங்குச்சியில் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. கிராஃப்ட் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அதுக்கு நிறைய டைம் வேணும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி பெயிண்ட் அடித்து அதெல்லாம் பண்ணணும். ஐடியாஸ் இருக்குது, பட் டைம் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே பெருக்கி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ யூட்டிலிட்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து கொடி கட்டுறதுக்காக மேலே ஒரு கம்பி வாங்கி வச்சுருக்கோம், மாடியில் துணி கட்டுறதுக்கு. சரி குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த டிஸ்போஸ் பண்ணிடலாம் கார்பேஜ் பேக்கை அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்க்ரேப்பர் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தது, யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். கிச்சனில் வந்து கையிலேயே நம்ம தேய்ப்போம் இல்லையா, அப்போ பார்த்தாலும் எதுக்கு கையிலேயே தேய்க்கணும், இன்னும் ஹார்ம்ஃபுல் தானே, கை இன்னுமே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்க்ரேப்பர் பார்ப்போம். பாப்பா வந்து நான் பண்ணுறேன் எனக்கு ஆசையாக இருக்குன்ட்டு அவளுக்கு வந்து பண்ணிகிட்ருந்தா. அழுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு, ப்ளஸ் இந்த சுண்டல் குருமா அதெல்லாம் ஊற்றி கிடந்தது எல்லாமே எடுத்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
தென் 2 பேருமே சேர்ந்து அழகாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ளீனிங் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சர்ஃப் எக்ஸல் பவுடர், கொஞ்சம் ஹார்பிக், தண்ணி, தென் வினிகர் இதெல்லாம் சேர்த்துட்டேன். பேக்கிங் சோடா என்கிட்ட இல்லை, லெமனும் அப்போ வாங்க முடியல. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா வினிகர், பேக்கிங் சோடா இஸ் பெஸ்ட்டு ஃபார் க்ளீனிங். இந்த ஆயிலோட ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். ப்ளஸ் நல்ல ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கூட. வினிகர் வந்து ரொம்ப அது வந்து அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இருக்கிறனால வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி ஆன்டி பாக்டீரியலாக இருக்கும். அது கிச்சனுக்கு தேவையான விஷயம். ஏன்னா வந்து அதிகமாக நம்ம குக்கிங் பண்ணுறதுனால வந்து ப்ளஸ் வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாலாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னென்னா அதிக பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து க்ளீனிங் சொல்யூஷன் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி டிஸ்இன்ஃபெக்டன்ட் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேண்ட்ரி ஷெல்ஃப் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. அழுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டு ஊற விட்டாவே வந்து நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அப்புறம் அங்கே போய் ஹாலில் அடுக்கலாம். ஏன்னா எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுருந்தோன்னா அதில் எது தேவையில்லாதன்னு பார்த்து பிரிக்கணும். தென் இந்த கேஸ் ஸ்டவ்வையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா தென் அடுத்த வேலை புரியும்ன்ட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் கேஸ் ஸ்டவ்வில் கீழே இருக்க அடியில் நான் ரொம்ப க்ளீன் பண்ணல. எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் செஞ்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டு ஒன்றா அடுக்க ரெடி பண்ணிட்டேன். 2 ஸ்டாண்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ஸ்டாண்டை வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் திருப்பி மாற்றிடலாம், ஏன்னா சம்மர் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் டிஃபனுக்கு டைம் ஆனதுனால ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு என்னோடய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்து பாக்ஸஸ்ஸு, ஆர்கனைசிங் ரேக்ஸு, தென் வந்து அஞ்சரை பெட்டி வைக்கிற ஆர்கனைசிங், ஒயர் ரேக் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா கழுவி கவுண்டர் டாப்பில் காய வச்சிட்டேன். தென் வந்து அஞ்சரை பெட்டியும் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, எல்லாம் கீழே தானியங்கள்லாம் கொட்டி அதையும் கழுவி வச்சாச்சு. தென் இந்த கூடையில் என்ன பார்த்திங்கன்னா தேவையில்லாத கவர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, தென் இந்த கருகின பாத்திரம், இது கொஞ்சம் வினிகர் ஆர் ஈனோ போட்டு க்ளீன் பண்ணோம். தென் கேன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ எல்லா பொருளையும் வந்து செக்ரிகேட் பண்ணிடலாம். க்ராசரி தனியாக, சில்வர் ஸ்டீல்ஸ் தனியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கலாம் அப்படின்ட்டு அண்டர் த கவுண்டர் டாப் அந்த ஸ்டாண்டை வச்சு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தென் இந்த சைடு கார்னர் பார்த்திங்கன்னா என்ன ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கார்னர் சும்மா இருக்கு இல்லையா, ஏதாவது ஒன்று அப்பப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். அதில் வந்து இந்த டேபிள் சாதம் வைப்போம் இல்லையா, அந்த ரேக்கு அதெல்லாம் வச்சுட்டு டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய பொருள்லாம் அதில் வச்சாச்சு. பேண்ட்ரியில் வந்து மேலே எப்போயுமே கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு அதெல்லாம் இருக்கும். அரிசி பெரிய டின்லேருந்து சின்ன குவளையில் மாற்றி அதுலேயும் இந்த பட்டை லீவ்ஸ் நிறையா இருந்தது, அதை போட்டாச்சு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ சாப்பாட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி அரைச்சிருந்தேன். இதோடைய க்ளீனிங் வேலையும் சைட் பை போயிட்டே இருந்தது. அதை தவிர ஓரத்தில் ஹாலில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு நம்ம நைட் கொஞ்சம் செய்யலாம், தென் அடுத்த நாள் மார்னிங் கொஞ்சம் செய்யலான்ட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரே நாளில் செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும், போர் அடிச்சிடும். அதனால் பண்ணலாம், பட் அட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த க்ளீனிங் வந்து எப்போயுமே வந்து தீபாவளி, பொங்கல், தென் வந்து ஆயுத பூஜை இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம டைம் ஒதுக்கி செஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாத்திரத்தெல்லாம் கீழே நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். ஷெல்ஃபில் அண்டர் த கவுண்டர் டாப் ஷெல்ஃப் வச்சு ரெடி பண்ணியாச்சு. தென் வந்து என்ன டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். தென் இந்த பேண்ட்ரி ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து என்னோடய பாக்ஸஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். ப்ளஸ் டீ டைம் ஆனதுனால 6 o'clock டீ போட்டு ஒரு குடிச்சிட்டு தென் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்னும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ரெடி பண்ணணும், கவுண்டர் டாப் கீழே வைக்கக்கூடிய பொருள்லாம் ரெடி பண்ணணும், ஒன்று ஒன்றா செய்யலான்ட்டு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்து டிஃபனுக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாப்பாவை, மண்டே ஆகிடுச்சு. சரி அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கார்னருக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் இருக்கு இல்லையா, வீட்டில் சிலிண்டர் வந்து அந்த ஓரத்தில் வச்சுட்டு ஒரு உடன் பீஸ், ப்ளைவுட் பீஸ் இருந்தது, அதை அதுக்கு மேலே வச்சுட்டு ஸ்கூல் என்னோடய ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கான லன்ச் சப்ளைஸ், இந்த மாதிரி லன்ச் பாக்ஸஸ்ஸு, தண்ணி, வாட்டர் கேன்ஸ், தென் வந்து ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸு,
லஞ்ச் பேக்ஸ் இது எல்லாமே இந்த கார்னரில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் காலையில். ஏன்னா பரபரன்னு காலையில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு இடம் இருக்குது, வாட்டர் கேன் ஒரு பக்கம் இருக்குது, லஞ்ச் பேக் ஒரு பக்கம், தென் டவல்ஸ் ஒரு சைடு. அதனால் வந்து ரொம்ப காலையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் எழுந்துச்சி ஸ்கூலுக்கு எடுத்து வைக்கிறதுனால. ஸோ அதனால் சமையலை முடிச்சிட்டோன்னா உடனே இந்த கவுண்டர் டாப் பக்கம் இது ஓரமாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பாவோட லஞ்ச் பேக், என்னோடய லஞ்ச் பேக்கு, பாக்ஸஸ் எல்லாமே என்னோடய பழைய ஆர்கனைசிங் ட்ரே இருந்தது, பிளாஸ்டிக் ட்ரேஸ், அதுக்குள்ளே வச்சாச்சு. இந்த ஹேங்கிங் ட்ரேயில் வந்து என்ன பண்ணேன்னா பாப்பாவோட லஞ்ச் டவல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்தால் கூட நம்ம வந்து பாக்ஸஸ் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அழகாக இந்த ஹேண்ட் பேக்ஸ் இந்த ஓரமாக மாட்டி விட்டுடலாம். காலையில் தேட வேணாம், யார் வேணாலும் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால் இந்த செட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஈஸியாகவும் இருக்குது. அந்த இது தேவையானதை எடுத்து உள்ள லஞ்ச் பேக்கில் போட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ இது மாதிரி. தென் டவலும் துவச்சி எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த இடத்துல மடித்து வச்சிடலாம். பாப்பாவே செய்ய சொன்னாலும் அவள் ரெகுலராக இதை செய்ய ஆரம்பிச்சிருவா. பாக்ஸஸ் அதில் போட்டுரு, இதில் போட்டுருன்னு. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் இனிமேல் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணேன். ஸோ டீப் க்ளீனிங் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.